மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சவ்வே நடுவுல இல்ல அப்படின்னா என்னாகும்? காலி ஆட்டூரில் அரைக்கிற மாதிரி தான். காலி ஆட்டூரில் அரைச்சா என்னாகும்? கரக் கரக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? நம்ம தேஞ்சு போன முட்டையுமே அப்படிதான். மடிச்சு நீட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா கரக் கரக்குன்னு ஒரு சத்தம் வரும். அது என்னன்னா, இப்போ இந்த ஜவ்வோட அளவு வந்து எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மூட்டு தெரியும், நடுவில் ஒரு கேப் தெரியும். அந்த கேப் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஜவ்வு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கேப் குறைய குறைய அந்த கால லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் ஓட்டுவாங்க, நிறைய நடப்பாங்க, இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவங்களையும் அறியாமல் மூட்டு தேய்மானத்தை. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா மனோஜ், வலியியல் சிறப்பு நிபுணர், சேலம். இப்போது முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ இந்த 40 வயசுலேயே வரக்கூடிய வலி ஏன் இவ்வளோ சீக்கிரம் வருது? நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் இவ்வளோ இல்லையே அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கால லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் ஓட்டுவாங்க, நிறைய நடப்பாங்க, இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவங்களையும் அறியாமல் மூட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் காலை வலுப்படுத்துறதுக்குமான ஒரு வழியாக இருந்தது. பட் இப்போதைய லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிலிருந்து நம்ம மாறிட்டோம். அப்படிங்கும் போது இந்த தேய்மானங்கள் தொடங்குற வயசும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதாவது ஏர்லியாகவே தேய்மானங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. முட்டு தேய்மானம் அப்படின்னு வந்துடுச்சு, முட்டு வலி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் என்ன இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த முட்டு தேய்மானம் 4 வகையான ஸ்டேஜாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நம்ம முழங்கால் மூட்டு அப்படிங்கிறது இப்படி ரெண்டு எலும்புகள் சேர்ந்து உருவானதாக இருக்கும். இந்த எலும்புகளுக்கு எதுவும் பேகேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம உடம்பு வெயிட்டை டோட்டலாக இந்த முட்டுகள் 2 தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம அதை சுற்றி இருக்கிற தசைகளுடைய வலு அப்படிங்கிறது இந்த முட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த 2 முட்டு எலும்புகளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து கார்டிலேஜ் அப்படிங்கக்கூடிய சவ்வுகள் இருக்கும். அந்த கார்டிலேஜ் தான் வந்து இந்த எலும்புகள் 2ம் உராயாமல் சாஃப்டாக மூமெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கார்டிலேஜ் அப்படிங்கிற சவ்வு தேயறதை தான் நம்ம முட்டு தேய்மானம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜவ்வோட அளவு வந்து எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மூட்டு தெரியும், நடுவில் ஒரு கேப் தெரியும். அந்த கேப் நல்லா இருந்ததுன்னா உங்கள் சவ்வு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கேப் குறைய குறைய சவ்வு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, 2 மூட்டுகளும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சவ்வே நடுவில் இல்லை அப்படின்னா என்னாகும்? காலி ஆட்டூரில் அரைக்கிற மாதிரி தான். காலி ஆட்டூரில் அரைச்சா என்னாகும்? கரக் கரக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? நம்ம தேஞ்சு போன முட்டையுமே அப்படி தான். மடித்து நீட்டும் பொழுது பார்த்திங்கன்னா கரக் கரக்குன்னு ஒரு சத்தம் வரும். அது என்னன்னா, எலும்பின் மேல் எலும்பு தேயும் போது என்னாகுது? அந்த சத்தம் வர்றது மட்டும் இல்லை, தேய்மானம் இன்னுமே அதிகமாகும். இந்த எலும்புகளில் தான் நம்ம வலியை தெரிஞ்சுக்கக்கூடிய நரம்புகள் இருக்கும். இந்த சவ்வு நடுவில் இருக்கும்பொழுது என்னாகும்? அதை அசையும் பொழுது உங்களுக்கு எந்த வலியும் தெரியாது, சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நகர்ந்துட்டு இருக்கும். இந்த சவ்வு போயிடுச்சு, இது 2ம் ஒராயுது அப்படிங்கும் போது என்னாகும்? இந்த நரம்புகள் வலியை ரொம்ப அதிகமாக உணர தொடங்குது. அந்த நரம்புகள் வலி வந்து எப்போனா, ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும் பொழுதும், நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த வெயிட் ஃபுல்லாக விழும்போது இந்த எலும்புகளும் நசுங்கும். அப்போ இங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாமே வலி கொடுக்கும். இந்த திக்னஸ், அந்த சவ்வு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பொறுத்து 1, 2, 3, 4ன்னு 4 வகையான கிரேடிங் சொல்கிறாங்க. இதில் கிரேட் 4 அப்படிங்கிறது சுத்தமாக கார்டிலேஜே இல்லை, தேஞ்சு போயிடுச்சு, கால் வளைஞ்சிருக்கு, இப்படி சி மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் உகந்தது. தட் இஸ் தி ஐடியல் ட்ரீட்மெண்ட். ஸ்டேஜ் 1ல் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸசைசஸ், அந்த சுற்றி இருக்கிற தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும், அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கங்களும் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம பார்க்குற பெரும்பாலான பேஷண்ட்ஸு ஸ்டேஜ் 2 அல்லது 3ல் இருப்பாங்க. நம்மளோட மெயின் குறிக்கோளே என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் 2ல் இருக்கிறவங்க 3 and 4க்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியிருக்கும். இந்த சவ்வு தேய்மானம் அதிகமாகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஏன் தேய்மானம் வருது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே அந்த சவ்வு உருவாக்குறது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேஷனுக்கும்
தேய்மானத்துக்கும் உண்டான ஈக்குவேஷன் மாறிட்டே வரும். சின்ன வயசில் நிறைய உருவாகும், கொஞ்சமாக தேயும். மத்தியம வயசில் என்ன ஆகுது, உருவாகிறதும் தேயறதும் ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் வயசு கூடும் பொழுது என்ன ஆகுது, அந்த சவ்வு ஃபார்ம் ஆகிறது கம்மியாயிடுது, தேய்மானம் அதிகமாகுது. ஸோ பேலன்ஸ் ஷீட் மாதிரி இது என்ன ஆகிடுது, தேய்மானம் அதிகமாகிட்டே போகுது. இப்போது இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாய் வழியாக ஆகாரம் மூலமாக கொடுத்து சரி பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தாண்டிடுவாங்க. ஏன்னா சாப்பாட்டிலிருந்து எடுத்துக்க முடிஞ்சால் உடம்பு தானே சுரக்கும் இல்லையா. அப்போது அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, இந்த சவ்வோட மூலப்பொருட்களை சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். அந்த சப்ளிமெண்ட்டை 3லிருந்து 6 வாரங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த டெஃபிசிட் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம உணவுகள் மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் சரி பண்ணலாம். இல்லை நம்ம இவ்வளோ கொடுத்துமே உடம்பால் செக்ரீட் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது, இந்த சவ்வுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு திக்கான விளக்கெண்ணெய் போல் ஒரு விஷயந்தான். அதுதான் அந்த மொபிலிட்டியை ஈஸியாக கொடுக்குது. அது இப்போ எப்படி நம்ம இன்சுலின் எல்லாம் ரெடிமேடாக இருக்கோ அந்த மாதிரி கொலாஜன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. அந்த சவ்வுக்குண்டான கெமிக்கல்ஸை நம்ம நேரடியாக முட்டுக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணலாம். முட்டியில் ஊசின்னொன்று எப்போவுமே வர்ற பயம்தான், ஸ்டீராய்டு ஊசி போட்டுருவாங்களா, இது மேலே நமக்கு அதிகமாகிடுமா, இதனால சைடு எஃபெக்ட் நிறைய வருமா அப்படிங்கிற பயம் இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்டீராய்டு ஊசிகள் போட்டுட்டு இருந்தோங்கிறது உண்மைதான். ஏன்னா அதை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, சர்ஜரி கண்டிப்பாக பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் மருத்துவம் அங்கேருந்து எவ்வளவோ தூரம் வந்துடுச்சு. இப்போ முட்டிக்குள்ளே நம்ம இந்த கொலாஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், அந்த சவ்வை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்கான ஒரு கிரில்லுக்கு நடுவில் எண்ணெய் போட்டோம்னா என்னாகும், அந்த மூமெண்ட் ஸ்மூத் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த 2 மூட்டுகளுக்கு நடுவில் அந்த கிளைடிங் எளிதாகும் பொழுது வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இது பெர்மனண்ட்டாக அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா பெர்மனண்ட் கிடையாது. நம்ம வெளியிலேருந்து ஒன்று கொடுத்துருக்கோம், அதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கிறோம், எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து எவ்ரி இயர் இல்லை 2 வருடம் 3 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ஜெக்ஷனை திருப்பி போட வேண்டியிருக்கலாம். ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர், இதனால பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸுங்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, நம்ம ரத்தத்திலிருந்தே அணுக்களை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த முட்டுகள் தேய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இது ஒன்றுக்கு ஒன்று உராயும் பொழுது உள்ளுக்குள்ளே அழற்சிங்கிற இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்ஃப்ளமேஷனை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான மூலக்கூறுகள் இந்த பிஆர்பி அப்படிங்கிறதுல இருக்குது. இது மூலமாக சவ்வு வளருமா திருப்பி அப்படின்னா வளரும். ஆனால் அது நமக்கு போதுமா அப்படிங்கிறது கேஸ் பை கேஸ் பேசிஸில் நம்ம முடிவெடுக்கணும். இந்த பிஆர்பியோட அடுத்த வெர்ஷன் இப்போதைய உள்ளதுலேயே சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதோட லேட்டஸ்ட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற சமயத்தில் இருக்கிற மாதிரியான அணுக்கள். அது என்ன ஆகும்னா, நம்ம எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செல்களாக மாறி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம முட்டியில் போடும் பொழுது அது இந்த சவ்வாக மாறி நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதே அழற்சியும் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஹாவ் அப்ரூவல் ஃபார் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக அப்ரூவ் ஆன ட்ரீட்மெண்ட்டு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். நம்ம இந்த முட்டு தேய்மானத்துக்கு இது பண்ணுறது மூலமாக அறுவை சிகிச்சை பண்ண முடியாதவங்க இல்லை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு அது இல்லாமலேயே நம்ம முட்டோட தேய்மானத்தை ஓரளவுக்கு குறைச்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பண்ணினோனாலும் இதுக்கு பேக் போனால் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம எது பண்ணினோனாலும் அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம்னு. அந்த இடத்துல நம்ம இந்த கால்களுக்கு பெல்ட் எல்லாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, சாக்ஸ் மாதிரி போடுறது, முட்டுகளுக்கான பெல்ட், அந்த மாதிரி. இதில் பல விஷயங்கள் இருக்குது. வெயிட் ரிலீவிங் காலிபர்ஸ்னு இருக்குது. அதாவது நம்ம மருத்துவ உபகரணங்கள்லேயே 100% வெயிட் அது மேலே நம்ம முட்டு மேலே விழாமல் இருக்கிறதுக்கு, 70%, 60%, 50%ன்னு நம்ம முட்டு மேலே எவ்வளோ வெயிட் விழலாம்ங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறந்த உபகரணங்கள் நீ பெல்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதையெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்டோட எஃபிகசி ரொம்ப நாள் இருக்கிறதுக்கும் சரி, அதோட எஃபிகசி முழுமையாக கிடச்சி வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குது. இந்த மூட்டு தேய்மானங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும்னு சொன்னேன்.
மூட்டு தேய்மானம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆக்டிவிட்டி லெவலை பார்த்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படின்னா எப்படி போகணும், எவ்வளோ தூரம் போகணும், ஓவர் யூஸ் பண்ணாமல் மூட்டு ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 days a week 3 to 4 kilometers குட் இனஃப். ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறது, படிகள் ஏறி இறங்குறது, சம்மணம் போட்டு உட்கார்றது, இது எல்லாமே நம்ம மூட்டோட கண்டிஷனை பொறுத்து கஸ்டமைஸ்டாக நமக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைத்தியங்கள் எல்லாமே நீண்ட நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மூட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்கான வழியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.